நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் விசிபிள் பண்ணிவிட்டு அதை கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட லொகேஷன், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க இருக்கிற லொகேஷனுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சரக்கு ஆப்பில் ஏன் ஆன்லைன் ஸ்டோரில் செல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிறத தாண்டி நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் செல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் ஃபீச்சர் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து 24/7 நம்மளோட பையர் ஆப்பில் விசிபிளாக இருக்கும். ஈவன் நம்ம ஷாப்பை க்ளோஸ் பண்ணாலும், அதாவது ஆஃப்லைனில் நம்ம கடையை நம்ம க்ளோஸ் பண்ணாலும், நம்ம பிஸ்னஸ் ஆன்லைனில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய அட்ராக்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வருவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரக்கு ஆப்பில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பேமெண்ட் மோட நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது உங்களோட யூபிஐ ஐடியா இருக்கட்டும், இல்லை பேங்க் டீடைல்ஸ், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி, இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா உங்கள் கஸ்டமர் கிட்ட நீங்கள் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ண உடனே அந்த பேமெண்ட்டை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சரக்கு ஆப்பில் அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்க, இல்லை டீல்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து டேரெக்டாகவே கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகும். அதாவது கஸ்டமர் வந்து உங்களோட ஷாப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலனாலும் மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸை நிறைய தடவை விசிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறதுனால உங்களோட பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் ஈஸியாக வந்து போட்டி போட முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கு ஆப்பில் இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்துட்டு ஈஸியாக நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஆன்லைன் ஸ்டோரை இன்றைக்கி கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ நம்ம சரக்கு பையர் ஆப்பில் நம்மளோட பிஸ்னஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மேண்டட்டரி ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை டீடைலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பிளான்லையோ இல்லை பர்ச்சேஸ் பண்ண போகிற பிளான்லையோ அதில் ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் ஆன்லைன் ஆர்டர் என்ற ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் கடை வந்துட்டு சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் விசிபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் ஸ்டோரில் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிபிள் கொடுத்தா தான் அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பட் அது கூடவே அந்த ஸ்டாக்ஸுக்குலாம் வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா இமேஜஸ் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகாது. அதனால் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே இமேஜஸ் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டீம் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகும். அது ஆக்டிவேட் பண்ணலனாலும் அது வந்து விசிபிள் ஆகாது. சப்போஸ் இல்லை ப்ரொஃபைலில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது சில இமேஜஸ்லாம் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேறு இமேஜஸ் மாற்றுறாங்க அப்படின்னாலும் அது நம்ம டீமுக்கு நோட்டிஃபை ஆகும். அவங்க அதை நம்ம போர்ட்டல்லேருந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகும். இப்போ நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எப்படி ஆன்லைனில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போயிடுங்க. ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை அதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் கொடுக்கறதுனால அந்த டைம் பீரியடில் உங்களோட பிஸ்னஸை வந்து பையர் ஆப்பில் வந்து ஷோகேஸ் பண்ணும். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி இன்ஃபோ. அந்த டெலிவரி இன்ஃபோவில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோன்றதை கொடுக்கணும். ஸோ அங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெலிவரியிலே வந்து நீங்கள் செல்ஃப் பிக்கப் கான்ஃபிகர் பண்ணலாம், டோர் டெலிவரி கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ செல்ஃப் பிக்கப் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா அது எனேபிள் பண்ணிக்கோங்க. டோர் டெலிவரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸோ என்ன ரேடியஸில் உங்களால் டெலிவரி பண்ண முடியும், அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் கிலோமீட்டர் மேக்ஸிமம் கிலோமீட்டர் இதில் கான்ஃபிகர் பண்ணலாம். மினிமம் கிலோமீட்டர் கான்ஃபிகர் பண்ணுறதுனால இப்போ மினிமம் 2 கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு உங்களோட கடை வந்து காட்டாது. ஸோ 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது காட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மினிமம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதேமாதிரி மேக்ஸிமம் கிலோமீட்டர் வந்து நீங்கள் 20ன்ற மாதிரி கொடுக்குறீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் டெலிவரி பண்ண முடியும்னா அந்த வேல்யூ வந்து நீங்கள் அங்கே கொடுக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆர்டர் அமௌண்ட். ஆன்லைன் ஆர்டர் அமௌண்ட் வந்து மினிமம் ஆர்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்டர் வருதுன்னா அது 50 ரூபாய்க்கும் வரும், 20 ரூபாய்க்கும் வரும். ஸோ அதெல்லாம் நம்மளால டெலிவரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபீஸ்ன்றது வைக்கிறீங்கன்னா அது ஒரு ஆவரேஜான காஸ்ட். அப்போ மினிமம் ஆர்டர் வந்து 150க்கு மேலே வர ஆர்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அது கம்மியாக வந்து கஸ்டமரால் ஆர்டரே போட முடியாது. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஒரு 5000 10,000 ஒரு பார்ட்டி ஆர்டர் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா 20,000 30,000 கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ். நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோன்றதையும் நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ரீனா நீங்கள் என்ன ஒரு சார்ஜஸ் வாங்குறது இல்லை, உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃப்ரீ. ஸோ பார்ஷியலி ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீ கிலோமீட்டர் வந்து இப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு என்னால் ஃப்ரீயாக டெலிவரி கொடுக்க முடியும். ஆஃப்டர் தட் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நான் ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஃப்ரீ கிலோமீட்டர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 கிலோமீட்டர் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கொடுக்குற ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு 10 ரூபான்றதை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா 3rd கிலோமீட்டர்லேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டருக்கு அவங்களுக்கு 10 ரூபான்றது டெலிவரி சார்ஜஸாக வரும். ஓகேங்களா?
அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கிலோமீட்டர் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அது ஃப்ரீ டெலிவரின்றது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெய்டு. ஸோ ஃப்ரீ கிலோமீட்டர்ஸே இல்லை, ஃபுல்லாகவே பெய்டு தான் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பெய்டில் வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுற அமௌண்ட் அது 1 கிலோமீட்டருக்குமே வந்து 10 rupees என்ற மாதிரி சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குறீங்கன்னா 10வது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 100 rupees என்றது டிஸ்ப்ளே ஆகும். இதில் லாஸ்ட்டாக வந்து அதர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். இந்த அதர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கொரியர் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் டெலிவரி பண்ணுற ப்ராடக்ட்ஸோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் இருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அதர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெசேஜாக இருக்கும். இதை வந்து பையர் ஆப்பில் கஸ்டமர் பார்க்கும்போது, ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும், அந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் டெலிவரி சார்ஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரோ கட்டல் அதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து போய் கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு டாடா ஏஸ் அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதில் அதோட வாடகை அது எல்லாமே அந்த டைமில் வந்துட்டு என்ன ரேட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் டெலிவரியில். இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கேன். ஃப்ரம் த 3rd கிலோமீட்டர் 10 rupees per கிலோமீட்டராக வந்து நான் இங்கே சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோ. இந்த கான்டாக்ட் இன்ஃபோவில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, எல்லா ஆர்டர்ஸும் உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னா உங்களோட அசிஸ்டன்ஸோ இல்லை இது ரெஸ்பான்சிபிள் பர்சனோ இல்லை ஒரு அட்மின் டீமோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அந்த டீமோட டீடைல்ஸ் இங்கே கொடுத்துட்டு அவங்களோட மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இல்லை வாய்ஸ் கால் நம்பர் இதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுதுன்னா கால் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பையர் ஆப்பில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது மூலியமா அவங்க ஏதாவது என்கொயரி பண்ணுறாங்கன்னா அது அங்கேயே வந்து சார்ட் அவுட் ஆகிடும். அப்போ இதில் வந்து நான் ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இதில் கொடுக்குறேன். ஸோ இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து சேவ் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேஷா இல்லை கார்டா இல்லை பேங்க் நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் இல்லை யூபிஐ வேலட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெர்ஷனில் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், வேலட் அக்கௌண்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேஷ் கொடுக்கும்போது நீங்கள் ஹிண்டாக கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு பேடிஎம் அண்ட் ஜிபே அவைலபிள் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்த வெர்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் யூபிஐ ஐடி ஆட் பண்ணும்போது உங்கள் கடையோட QR கோடு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ கஸ்டமர் பே பண்ணும்போது அங்கே உங்களோட QR எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அது மூலமா அவங்க பே பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கடையை வந்து ஆன்லைன் ஸ்டோரில் விசிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஓரியன்டான ஒரு மேண்டட்டரி ஸ்டெப்ஸ். ஸோ ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டோன்னா இந்த டீடைல்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு பையர் ஆப்பில் வந்து விசிபிள் ஆகும். இந்த ப்ரொஃபைல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் போயிடுங்க. அதாவது மெனுவில் ஆன்லைன் ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதில் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இது எது நீங்கள் காட்டுறீங்க எது தேவையில்லை அப்படின்றத வந்து இதை நீங்கள் டேப் பண்ணிட்டு ஹைட் ஆர் விசிபிள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஐட்டம்ஸ் மட்டும் தான் பையர் ஆப்பில் ஷோகேஸ் ஆகும். ஸ்டாக் இல்லாத ஐட்டம்ஸ் இல்லை நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து இதை டிசேபிள் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பையர் ஆப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரக்கு பையர் ஆப். நம்ம சரக்கு பையர் ஆப்பில் உங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷாப் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதில் 2 வந்து ஹோட்டல் பிஸ்னஸ். இதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எம்இன்றது. இப்போ இதில் வந்து நான் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கேன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரின்றது நம்ம கொடுத்துருக்கறனால இப்போ நம்ம வந்துட்டு கஸ்டமர் அதாவது பிஸ்னஸ்க்கும் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர், அதனால ஃப்ரீ டெலிவரின்றது டிஸ்ப்ளே ஆகுது. பக்கத்தில் வந்து ரேட்டிங்ஸ், அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிவரி பண்ண ஆர்டர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் நமக்கு ப்ரொவைட் பண்ண ரேட்டிங்ஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் இதை டேப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தனால இது டிஸ்ப்ளே ஆகுது. நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அகைன் இந்த ஸ்க்ரீனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 132 ஸ்டாக்ஸ் வந்து விசிபிளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இதில் அதாவது அவைலபிள் ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் விசிபிள் கொடுத்ததுனால அது மட்டும் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ ஆஸ் எ பையராக வந்துட்டு இதை தேவையானதை நான் செலக்ட் பண்ணிக்குவேன். இப்போ பிளைன் ரோஸ்ட் வந்து எனக்கு இன்னும் ஒரு 5 பீஸ் தேவைப்படுதுன்னா இதில் 5 என்ட்ரு பண்ணால் அதோட அமௌண்ட் கேல்குலேட் ஆகிட்டு கீழே வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், அதாவது உங்கள் பிஸ்னஸ் ஆப் எப்படி டிஸ்ப்ளே ஆகுதோ அதே மாதிரி தான் பையர் ஆப்லையும் டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி வந்து கஸ்டமர் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு மினிமம் ஆர்டர் அமௌண்ட் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். நம்ம ஆல்ரெடி 115 கொடுத்துருந்தோம், அதனால் 150 வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அண்ட் தென் நான் 5 ஐட்டம்ஸ் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து 5 டிஸ்ப்ளே ஆகுது. டோட்டல் அமௌண்ட் வந்து 1278 வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நான் வியூ கார்ட் கொடுத்துட்டு கார்ட் ஸ்க்ரீனுக்கு போகிறேன். இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இங்கே கூட கஸ்டமர் வந்து அதாவது மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ஏதாவது ஆஸ் எ யூஸராக அவங்க ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதில் வந்து இங்கே கொடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ வாண்ட் மோர் ஸ்பைசி அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஆர்டர் வந்து சரக்கு பையர் ஆப்ல வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். New order requested on your Sarku app. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து யார்கிட்ட வந்து இருக்கா, அவங்க என்ன லொகேஷனில் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன, அண்ட் அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாலே அது இந்த ஆர்டர் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடும். ஒருவேளை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாமல் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் என்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நியூ ஆர்டர்ஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுதோ அது எல்லாமே, அதாவது என்னென்ன ஐட்டம்ஸ் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகும். அவங்க கொடுத்துக்கிற ஹிண்ட் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஐ வாண்ட் மோர் ஸ்பைசின்னு கொடுத்துருக்கோம், அதனால் அது வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. டெலிவரி சார்ஜ் வந்து 0. ஸோ இப்போ நான் அடுத்தது இப்படி ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வைப் பண்ணும்போது என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் இந்த ஆர்டருக்கு அடுத்து இருக்குன்றது டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செல்ஃப் பிக்கப்பில் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆன் தி வே என்ற ஆப்ஷன் வந்து காட்டாது, டேரெக்டாக டெலிவரி என்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே வந்துட்டு எல்லா ஸ்டேட்டஸுமே இங்கே வந்து அப்டேட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது கஸ்டமர் லொகேஷன் வந்து எங்கே இருக்காங்கிறது நம்மளால் பார்த்துக்க முடியும்.
An order status update was pending for a long time. An order status update was pending for a long time. ஓகே. ஸோ இந்த அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்ல ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அகைன் இந்த அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஸோ 2 மினிட்ஸ் இருக்கும், அப்புறம் 4 ஆகும், அப்புறம் 8, இந்த மாதிரி ஒரு டைமுக்கு வந்து அலாரம் அடிச்சிக்கிட்டே ரிப்பீட்டடாக அடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலியமாக உங்களோட ஆர்டர் வந்து எந்த ஆர்டர் மிஸ் ஆகாது, நீங்கள் ப்ராப்பராக வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து கஸ்டமரோட லொகேஷன், பிங்க் கலரில் இருக்கிறது உங்களோட பிஸ்னஸோட லொகேஷன். இப்போ ஒரு டெலிவரி பாயா இல்லை நீங்கள் வந்துட்டு டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் லொகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த 2 ஆப்ஷன் காட்டும், கூகுள் மேப் அண்ட் தென் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஐக்கான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் இருக்கிற லொகேஷனுக்கு எப்படி நீங்கள் போகணுன்ற ரூட் மேப் வந்துட்டு உங்களோட கூகுள் மேப் ஆப்பில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அந்த டைரக்ஷன் வந்து காட்டும். இது மூலியமா அந்த கஸ்டமர் லொகேஷனை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமரோட லொகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஆர்டர் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதாவது ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது வேற, ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பார்த்துட்டீங்க அப்படின்றது. ஸோ நான் ரிசீவ் கொடுத்துட்டாலே ஸோ அதுக்கான ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. அடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பார்த்துட்டீங்க அப்படின்றது வந்துட்டு பையருக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஒருவேளை அவங்க வந்து பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்ஃபார்மே ஆகிடும். அதாவது நம்ம ரிசீவ்டுன்றது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சரக்கு பையர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க யூஸ் பண்ணல, பழைய வெர்ஷன் ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகிடும். ஒருவேளை அவங்க அப்டேட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ரிசீவ்டுன்றது தான் உங்களுக்கு வந்து போகும். இப்போ ஆர்டர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இவங்க வந்து ஆஸ் அ பையராக ஆர்டர் டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்றது வந்து இவங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சப்போஸ் பையர் வந்து பிஸ்னஸை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது என்னென்ன கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்கே வந்து ஹோட்டல் கீழே வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம சரக்கு ஆப்போட கான்டாக்ட் பர்சனோட நம்பர். இது ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆப் ஏதாவது சரியாக ரெஸ்பான்ஸ் ஆகல, இல்லை லொகேஷன் ஏதாவது தப்பாக காட்டுது அப்படின்னா நீங்கள் நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். மேலே இருக்கிற நம்பர் வந்து அந்த ஹோட்டலில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்டாக்ட் நம்பர். ஸோ இது மூலியமா கால் பண்ணுறதுனால அந்த ஹோட்டலுக்கு வந்து கால் போகும். சேம் ஆப்ஷன் தான் நமக்கு பிசினஸ் ஆப்லயுமே நடக்கும். இங்க இருந்து ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து உங்களோட பையரை கான்டாக்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சோ கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது பையரோட டீடைல்ஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். இது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு கஸ்டமரோட லொகேஷன் அண்ட் தென் பர்சன் மொபைல் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து டெலிவரி ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நான் டிஸ்பேச் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது நீங்க டைம் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். அந்த டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா 15 மினிட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ரிசீவ் பண்ணதுல இருந்து நீங்க ஆர்டர் டிஸ்பேச் பண்ற வரைக்கும் அந்த டைம் வந்து 15 மினிட்ஸ்ன்றது டிஃபால்ட்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்க இதை ஸ்க்ரால் பண்ணாலே உங்களோட டைமிங் வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ½ அன் அவர் கொடுக்குறேன் அப்படின்னா சோ அடுத்த ½ அன் அவருக்கு எனக்கு எந்த ஒரு ரிமைண்டர் அலர்ட்டுமே வராது. ஸோ ஒன்ஸ் அந்த ½ அன் அவர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்மே நம்ம சரக்கு பிசினஸ் ஆப்ல இருக்கிறதுனால உங்க ஆர்டர் வந்து அது கீப் ஆன் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு டெலிவரி ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நான் ஆர்டர் வந்து டேக் அவே கொடுக்குறேன். டேக் அவே கொடுக்கும்போது அந்த டைம் வந்து காட்டும். இந்த டேக் அவே கொடுக்கும்போது அந்த கஸ்டமர் பேஜ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் டைம் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்குறேன். இப்போ கஸ்டமர் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க கிட்ட நான் ப்ராடக்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இங்கே டெலிவரி ஆப்ஷன் வந்து டெலிவரின்ற ஸ்டேட்டஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். அப்படி அப்டேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அதை கிளிக் பண்ணிட்டு 2 பேருமே ரேட்டிங்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெலிவரி கொடுத்த உடனே எனக்கு வந்து ரேட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இதில் அந்த பையரை வந்து நான் ரேட்டிங் கொடுக்குறேன். இப்போ இது நோட்டிஃபிகேஷன் வந்து பையர் ஆப்க்கு வந்திருக்கும். இப்போ பையர் ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பையர் ஆப்பில் நான் டெலிவரி கொடுத்துட்டுங்க, அதே மாதிரி ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்ஷனுமே இங்கே வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஆன்லைன் ஆர்டர் டீடைல்ஸ் ஸ்க்ரீன் போகும்போது நம்ம வந்து பிஸ்னஸை ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால பையர் மிஸ் பண்ணாலும் அந்த ஆர்டர் டெலிவரியான ஒரு ஆர்டர் ஓப்பன் பண்ணும்போது ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம அங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பையர் வந்து இங்கே ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ரேட்டிங் கொடுத்தோன்னே பிஸ்னஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் வந்துட்டு பையர் ஆப்பில் என்னென்ன டைம் டியூரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, டிஸ்பேச் பண்ணுறது, ஆன் தி வே டெலிவரி, இது எல்லாத்துக்குமே நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்றது அங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகும். அது மூலிமா வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணியிருக்கீங்களான்றது வந்து யூசருக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்து நான் ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம கொடுத்த ரேட்டிங்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நமக்கு ரிசீவான ரேட்டிங்ஸுமே இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஆன்லைன் ஆர்டர் வந்துட்டு பையர் ஆப்லேருந்து ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்லேருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டெலிவரி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ரெண்டாவது வந்து ப்ரொனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர்ஸை வந்து நீங்களே டிசைன் பண்ணிட்டு இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாவோ இல்லை ஜிஃப் வீடியோ இப்படி என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு அதை வந்து உங்கள் பிஸ்னஸ் ஆப்லேருந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அட்மின் டீமை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கான ஆஃபர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க நம்ம அட்மின் போர்ட்டலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பையர் ஆப்புக்கு ரீச் ஆகும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு மெனுவில் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறது வந்து டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளான்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் இருந்தால் தான் உங்களால் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே என்டர் ஆக முடியும். சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கான பிளானை வந்து நம்ம ஆப்பில் இருந்தே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து அதுக்கான பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபார்மேட் வந்து காட்டுது. டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ அண்ட் ஜிஃப். ஸோ இந்த மாதிரி 4 ஃபார்மேட்டில் வந்து நம்ம கண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் இமேஜ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஷவர்மாவுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரி அதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ
ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகுது பை ஒன் கெட் ஒன் ஷவர்மா ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ இதை செலக்ட் பண்ணால் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இது அப்ளிகபிள் ஆகும்ன்றது வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இதில் ஷவர்மான்ற ஸ்டாக் இதில் இல்லைன்றதுனால நான் ஜஸ்ட் பிரியாணி வெரைட்டிஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணுறதுனால இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு அந்த பொருள் மட்டும் தான் அங்கே ஃபில்டர் ஆகிட்டு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது வந்துட்டு இது விசிபிலிட்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகிடும். டேட் வந்து என்ன டேட்டில் இது வந்து பப்ளிஷ் ஆகுன்றது வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சேம் டேட்டில் வந்து போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிட்டு என்ன டைமுக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்றதுமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 o'clock காலையில் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு 9 o'clock வந்து இது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இப்போ 9 o'clock வந்து அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறது அவ்வளோதான். நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணால் என்னென்ன ஐட்டம்ஸ் ஃபில்டர் ஆகணுன்றதை கான்ஃபிகர் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன டேட் அண்ட் டைமுக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகணுன்றதை கொடுக்குறீங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ட உடனே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அட்மின் டீம்லேருந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அது பையர் ஆப்பில் வந்து ஷோ ஆகும். அவங்க அப்ரூவ் பண்ணல, ஏன்னா கண்டென்ட் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பையர் ஆப்பில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னும் வந்து ரிவ்யூவில் இருக்குன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகுது. அது கீழே இருக்கிற கவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை எத்தனை யூசர் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அதை ஆர்டர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் அதை வந்து ஸ்பேமாக மார்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு அனலிட்டிகல்ஸ் மாதிரி இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் போகிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றது. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் நீங்கள் ரிப்பீட்டடாக கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரக்கு பையர் ஆப்பில் நம்ம போகிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து ஒரு யூசராக இந்த பிஸ்னஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஆப் குள்ள ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பொருளுக்கு நான் ஆஃபர் போட்டிருக்கணும் அது மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நான் ஆஃபர் கொடுத்துருக்கன்றதுனால இது வந்து ஆஃபர்ன்ற ஒரு ஹைலைட் பண்ணி நம்ம காட்டுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு யூசர் வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட அனலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்றத பிஸ்னஸ் ஆப்பில் பார்க்கும். மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட அனௌன்ஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடாக இருக்குது. அந்த ஒரு யூசர் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துருக்காங்க. அதை வந்து நான் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ற கவுண்ட்லேயுமே அதை காட்டும். அண்ட் தென் வியூஸ் வந்து நான் 2 தடவை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு வந்துட்டு வியூஸ் கவுண்ட் வந்து 2 காட்டுது. அதை நான் ஒரு தடவை கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஆர்டர்ஸ் வந்து ஒரு தடவை போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு யூசர் இதில் இப்போ கரண்ட்டாக பண்ணது. அகைன் வந்து நான் இதில் ஆப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை வேறு ஸ்க்ரீன் போய்ட்டு நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்க்குறேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து 4ன்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அகைன் நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இது வந்துட்டு An order status update was pending for a long time. An order status update was pending for a long time. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸுமே பார்த்தீங்கன்னா 2ன்னு காட்டுது. இப்போ அகைன் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் ஆகும். அதுதான் இதோட ஹைலைட். அதாவது கொஞ்சம் லேட்டாலாம் அப்டேட் ஆகாது, இன்ஸ்டன்ட் அப்டேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 தடவை கிளிக் பண்ணிட்டு 2 ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்து நீங்கள் பே பண்ணி இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதுமே நம்ம இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் கண்டினியூஸாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் 7 days வரைக்கும் அது விசிபிளாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து 1 day தான் இருந்துச்சு, 24 hours இருந்தது. இது வந்து நம்ம 7 days இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்துட்டு மொபைலில் டிஸ்ப்ளே ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரொனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்து வச்சிருக்கோம். அது வந்து நம்ம அட்மின் போர்ட்டல்லேருந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அது ட்ரிகர் பண்ணுறதுனால டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போகும். அந்த மாதிரி போகும்போது இமேஜ், டைட்டில், மெசேஜ் இது எல்லாமே அங்கே வந்து சென்ட் ஆகும். அது மூலமா நீங்கள் நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த அளவு ஆக்டிவாக இருக்குன்றது வந்து கஸ்டமருக்கு வந்து தெரியும். அவங்க ஆர்டர் போடுறதுனால நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அவங்க ஆர்டர் போடுறதுனால நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அது மூலமா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போத் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரொனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் எப்படி ஆன்லைன் ஆர்டர் ஒர்க் ஆகுதுன்றது ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜென்ரலாகவே பிஸ்னஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். பட் நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் உங்களோட ஆன்லைன் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பில்லிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஈஸியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளோட ட்ரையல் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேலே நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுது, இல்லை உங்கள் கடைக்கு வந்து நம்ம டெமோ காட்டணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட கான்டாக்ட் சப்போர்ட்டை ரீச் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ரிமோட்லேயும் நம்ம வந்து டெமோ கொடுக்குறோம். ஸோ அது ஆன்லைன் கூகுள் மீட்டோ இல்லை ஜூம் காலோ அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட டெமோ வந்து அதில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். மேலும் நம்ம சரக்கு பிஸ்னஸ் பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரக்கு ஆப்ஸ் என்ற நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க. அதில் கண்டினியூஸாக நம்ம நிறைய ஃபீச்சர்ஸோட நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.